கடந்த 2 நாளா அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோம்னா அண்ணா அந்த கொடுவாய் அன்புன்னு ஒரு குட்டி குஞ்சா மக்கள்கிட்ட ஸ்கேம் பண்ணிருக்கேன், அதை பத்தி பேசுங்க அப்படின்னு. அட பாவமே, ரொம்ப சின்ன பையலா இருக்கானே, அவன் வாயில ஸ்கேம் கூட வரலையே, ஸ்கேன்னு சொல்றானே, இவனா போய் ஸ்கேம் பண்ணிருக்க போறேன் அப்படின்னு போய் செக் பண்ணேன். ஆனா உண்மைதாங்க, அந்த புள்ளப்பூச்சி ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கு. இப்ப காசை ஏமாந்தவங்க பூரா என் மேல காண்டாக போறாங்க. ஏன்டா ஒன்னும் அறியாத புள்ளப்பூச்சியை போய் இந்த குட்டி குஞ்சானோட சேர்க்கிற அப்படி. ஏன்னா அந்த புள்ளப்பூச்சியை பாக்குறதுக்கு கம்மா ஓரத்துல புழு வெட்ட போயிருந்தீங்கன்னா பாத்துருப்பீங்க. அந்த புள்ளப்பூச்சியை பாக்குறதுக்கு கொடூரமா இருக்கும், அப்படியே கடிச்சு வச்சிரும், பயமா இருக்கும். ஆனா அது கடிக்காது. எதுக்குடா அவன் இப்ப சம்மந்தமே இல்லாம சேத்துக்குள்ள இருக்கிற புள்ளப்பூச்சியை தோண்டி இழுத்துட்டு வரானேன்னு பாத்தீங்கன்னா தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாதுன்றதுக்கு தான் ஃபேமிலிஸ்னு பேசி பல ஃபேமிலிஸ்க்கு நாமத்தை போட்டு விட்டுருக்கேன் அந்த குட்டி குஞ்சா. எப்படின்னா சமீபத்தில் ஒரு தார் ராக்ஸ் நான் வாங்க போறேன், எங்க அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ண போறேன்னு ஒரு வீடியோ போடுறேன். அந்த தார் ராக்ஸ் நான் எப்படி வாங்கினேன்னு தெரியுமா? இந்த பெட்டிங் ஆப்ல வந்து நான் விளையாண்டுதான். ஆமா, அதுல கேம் விளையாடி மயிரை வாங்கினேன். அதாவது அந்த கேமிங் ஆப் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த பயலுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து இந்த பயலை ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பயலாம் போய் அதை விளையாடுறது இல்லை. யார் ஆக்சுவலா ஏமாறுறதுன்னா அந்த குட்டி குஞ்சா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்ல இவனோட ஃபாலோவர்ஸ். அந்த ஃபாலோவர்ஸ்ல நிறைய பேர் இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி அந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாண்டு ஏமாந்து வராங்க பணத்தை. அது ஒரு பக்கம் ஏமாத்துறானா, இவனை மாதிரி பல பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இன்னொன்னு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆனா ஒர்க்கே கிடையாது. நீங்க 1000 போட்டீங்கன்னா இத்தனை ரூபா, 2000 போட்டீங்கன்னா இத்தனை ரூபா, அவுட்புட் பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் காட்டுறது. அந்த ஜாப் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்குறது. அப்படி பணம் போட்ட நிறைய பேருக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரல, பணத்தை ஏமாந்துருக்கு. அடிப்படை அறிவு இருக்காதா? அது எப்படி பணத்தை போட்டீங்கன்னா சும்மா உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் வந்து 1000 போட்டா 17000 ரூபாய் எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? இதுக்கு தான் புள்ளப்பூச்சின்னு சொன்னேன்ல, இவன் வந்து மூட்டை பூச்சி, குட்டி குஞ்சா மூட்டை பூச்சி சொல்றான்னு சொல்லிட்டு பணத்தை போட்டு நிறைய பேர் பணத்தை ஏமாந்துருக்காங்க. இப்போ இவன் ஸ்கேம் பண்ணிட்டான்னு ஊரே வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவன் ஒரு ரிப்ளை வீடியோன்னு ஒன்று போறான். அதுல அது ஸ்கேம் தான்றதை அவன் அறியாமலே அவனே கன்ஃபர்ஸும் பண்றேன். டேய் தம்பி, அதுக்கு பேர் தான்டா ஸ்கேமு. உன் பாஷையில சொல்லணும்னா ஸ்கேனு. ஃபேமிலிஸ் எந்த கமெண்ட் செக்ஷன்ல ஃபேமிலிஸ் போலிமர் நியூஸ் சேனலோட இன்ஸ்டா ஐடியில உள்ள கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணிடுவோமா? அந்த மூட்டை பூச்சி கமெண்ட் செக்ஷனை நேக்கா ஆஃப் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் காசு போடுறேன் இது வருங்க. ஆனா அந்த ஸ்கேம் பண்ணி ஏமாத்தின அந்த மூட்டை பூச்சி மேல வர்ற கோவத்தை விட இவனை நம்பி காசு போட்டிய வருங்க உங்க மேலதான் எனக்கு கோவம் அதிகமாக. இன்ஸ்டாகிராம திறந்தா முக்கு இந்த மாதிரி இன்ஃபுளுசர் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வீடியோ எல்லாம் போடுறாங்க. இல்ல எவ்வளவு அவேர்னஸ் வீடியோ போடுறாங்க. அந்த ட்ரிபிள் கேன்னு ஒருத்தன் இருக்கேன், அவனே எத்தனை வீடியோ போட்டிருப்பேன். திருந்த மாட்டேங்கலாங்க. இப்ப அந்த தார் ராக்ஸோட டயர் சைஸ் கூட இல்லாத ஒரு குட்டி குஞ்சா வந்து தார் ராக்ஸ் வாங்க போறான்னு ஐயோ எங்க பணமெல்லாம் இங்க காரா போயிட்டு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு வயிறு எரியுது. ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த குட்டி குஞ்சானே உங்களெல்லாம் ஈஸியா ஏமாத்த முடியுதுன்னா அரசியல்வாதி எல்லாம் என்ன சொல்ல வேணும்.